மற்ற சகோதரர்களோட இவன் இருக்கும்போது அவன் வரக்கூடாது, அவன் இருக்கும்போது வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனுக்குள்ள பாஞ்சாலி இருந்தான்னு அங்க மகாபாரதத்துல சொல்றாங்கல்ல. ஒரு 500 ரூபா ப்ரொமோஷனுக்காக அந்த பிள்ளைங்களோட அறிவு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு கால கணிதம் என்பது எவராலையும் மாற்ற முடியாது. அடுத்தது நீ எப்படி செஞ்சேன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அதே மாதிரி அடுத்தது இன்றைய பாதகாதிபதி உன் லக்னத்துல வந்திருக்கு. நீ உடல் அளவுல பாதிக்கப்படுவ, உன் மனசளவுல பாதிக்கப்படுவ. அப்ப பழமை வாய்ந்த ஜோதிடருக்கும் இப்ப புதுசா இருக்கிற ஜோதிடர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப என் மீது அக்கறை செலுத்தினா நான் படித்த படிப்பு வீணாகும், என்னுடைய செயல்பாடுகள்லாம் மற்றவங்களுக்கு பயன்படாத போகும். ஒரு 10 பங்கு பெண்களுக்கு பாதிப்புன்னா 60 பங்கு ஆண்களுக்கு பாதிப்பு. மனிதனுக்கு இணையாக மிருகங்கள்லாம் வேலை செய்யுது, ஆனா மனிதன் மட்டும் ஏன் வேலை செய்யல? கல்யாணமும் பண்ணிக்குவானா, அடுத்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருமா, ஆனா அம்மா சொல்றதான் கேட்பானா. ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ருஹி. 5 தலைமுறை அனுபவமும் 50 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு ஜோதிடர் சித்த யோகி பேரம்பலவாணன் ஐயா அவங்கள தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். இப்போ நீங்க ஜாதகம் பாக்குறோம்ல, ஜாதகம் பாக்குறது எதுக்காக பாக்குறோம்னா பொருத்தத்துக்காக தான் பாக்குறோம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த பையன் பல பேர் கூட தொடர்புல இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏமா இது நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஞ்சாலி எப்படிமா இருந்தா? இல்ல தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட ப்ரூஃப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை பாஞ்சாலி எப்படி இருந்தா? ஒரு பெண் தாயோட சொல்லுக்கு மற்ற சகோதரர்களோட இவன் இருக்கும்போது அவன் வரக்கூடாது, அவன் இருக்கும்போது வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனுக்குள்ள பாஞ்சாலி இருந்தான்னு அங்க மகாபாரதத்துல சொல்றாங்கல்ல. அங்கேயே ஜாதகம் தான் உங்களுக்கு தெரியப்படுத்திருச்சே. அதை விட உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? அது மாதிரி பல ஜாதகங்கள், ஒன்று ரெண்டு இல்லை. ஆனா யாரும் பார்க்கலையே. அது மாதிரி ஜாதகத்தை நான் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை நான் பார்க்குறேன். நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்க்குறேன். நீங்க சரின்னு சொல்றீங்களா? எது பாஞ்சாலி பண்ணது? பாஞ்சாலி பண்ணது சரியில்லை, அது ஒரு கதையாகவே இருக்கட்டும். ஆனால் இப்படியெல்லாம் சம்பவம் வரும்னு எனக்கு இன்னும் சொல்ல போனால் மக்களை இழிவுபடுத்துவதோ நான் தாழ்த்தி சொல்லுதே இல்லை. நீ போய் ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை செஞ்சுப்பார். ஒரு 500 ரூபா ப்ரொமோஷனுக்காக அந்த பிள்ளைங்களோட அறிவு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு பாரு. ஐடில மட்டும்தான் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கா? மற்ற எந்த வேலையிலயும் இல்லையா? ஐடி கம்பெனின்னு எப்படின்னாக்கா கணக்கியல் மாதிரி. அது சூரியனும் புதனும் சேர்ந்தால் இவன் ஐடி கம்பெனி போவா. செவ்வாவும் சனியும் சேர்ந்தால் பிஇ இன்ஜினியர் படிப்பா. எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறதுக்கு சூரியன் செவ்வாய் சனி இது மாதிரி கிரகங்கள் தான் எம்பிபிஎஸ் டாக்டர் படிப்பா. நாங்கள் தான் முன்னோர்கள் தான் வகுத்து வச்சுட்டாங்களே இவங்க டாக்டரா இன்ஜினியரான்னு. அப்படியே படிப்படியாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிப்ளமோ இன்ஜினியர் படித்தேன், சிவில் இன்ஜினியர்னாங்க வெளிநாடு போகிறதுக்கு. அடுத்து டிப்ளமோ இன்ஜினியர்னாங்க, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னாங்க. படிப்படியாக போய் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்க யார் போகிறா? ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க. நீங்க ஒரு நல்ல ஜோதிடர் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். பாரம்பரியமான ஜோதிடர், பழமை வாய்ந்த ஜோதிடர் அப்படின்றது நீங்க இங்க மட்டும் இல்ல, நார்த் சைடுமே ஒரு நல்ல ஜோதிடர் அப்படின்றது எங்களை தாண்டி இது உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும். சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஒரு கம்பெனில போயிட்டு நாங்க எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னாலும் சரி, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும்னாலும் சரி, ஏதாவது ஒண்ணு அடமானம் வச்சு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் எங்களால அங்க சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு அதெல்லாம் முன்னாடியே தெரியுது இல்ல? நீங்க அந்த நல்ல ஜோதிடர்கள்லாம் சேர்ந்து ஏன் அதை சரி பண்ணக்கூடாது? நல்ல ஜோதிடர்களாக சரி பண்ணதில்லை. கால கணிதம் என்பது எவராலையும் மாற்ற முடியாது. அந்த காலச்சக்கர செயல்பாடு இருக்க, அது இயற்கையை உணரணும். இந்த நேரத்துக்கு என்னன்னா சூரியனுக்கும் புதனுக்கும் தான் ஆட்சியா காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சூரியனும் புதனும் என்பதுதான் கணக்கியல் சம்பந்தமானவங்க, ஐடி கம்பெனி சம்பந்தமானவங்க. அவங்கெல்லாம் என்னன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களோட 24 ஹவர்ஸை நீங்கள் அந்த காலத்தில் காலையில் இருந்து காலை எழுந்தவுடன் படிப்பு, நல்ல கனிவுகள் தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, அந்த கதை இப்போ நடக்குமா? நடக்கலையே. உங்க கண்ணு முன்னாடியே சமுதாயம் கெடுது, சீரழிது அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை காலத்தால எதையும் மாற்ற முடியாது. அது காலம் அப்படின்றதுனால நீங்க அதை எதுவுமே மாற்ற மாட்டீங்க, உங்களால மாற்ற முடியாது. அம்மா நான் மாத்துறது இல்லைம்மா, இந்த சமூகமே சேர்ந்து மாற்றலாம்.
காற்று வந்து குறையுது, எல்லாரும் மரம் செடி கொடிகளை வச்சு வளங்கன்னு சொல்றதுக்காக ஆதி காலத்துல என்ன இப்போ செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் தெரியுது இல்ல, அத ப்ரூஃபா காமிச்சு இது மாதிரி நடக்க போகுது, இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாமே. உங்களுக்கு அது அவர்னஸ் தெரியுது. குடுக்க தான் முயற்சி பண்றோம். ஆனால் அவர்னஸ்க்கு உள்ளவங்க எந்த ஒரு விஷயமும் அவங்க அனுமதி இல்லாத நாங்க செய்ய முடியாது. அது அவங்களோட தனிப்பட்ட முறையில பாதிப்பு ஏற்படும். இப்ப நான் உங்களுடைய ஜாதகத்த ஒருத்தவங்கள்ட்ட பார்க்குறேன் சரியில்லன்னா, நான் இப்படி என்ன சொல்றேன், "அம்மா வேண்டாம்மா, நான் அந்த பிள்ளைட்ட நேரா பேசுறேன்னு" சொல்லிட்டு பர்சனலா நான் கேட்கிறேன். "அம்மா, உனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு." ஐயா அப்படியே திகைச்சு போய், "ஆமா ஐயா, வீட்டுக்கு இன்னும் தெரியாது." அப்போ கையெழுத்து போட்டு கல்யாணம் ஆனத வந்து நான் என்னுடைய சாஸ்திர ரீதியா அதுக்கு சொல்லி சொல்றேன். "அம்மா, அடுத்தது நீ எப்படி செஞ்சேன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, அதே மாரி அடுத்தது நீ ஏதோ சிக்கப் போற. எப்படி சிக்கப் போற? லக்னாதிபதி 7ல இருந்த இடத்துல, தைரிய ஸ்தானாபதி 3ஆம் அதிபதி அந்த 7ல இருந்த இடத்துல, பாதகாதிபதி இருக்கிற இடத்துல, இன்றைய பாதகாதிபதி உன் லக்னத்துல வந்திருக்கு. நீ உடல் அளவுல பாதிக்கப்படுவ. உன் மனசளவுல பாதிக்கப்படுவ. ஆனா போஸ்டிங்ல போவ. அதனால நல்ல போஸ்டிங் போவ. நீ ஒரு விதத்துல நீ மாத்திரம் நல்ல போஸ்டிங் போன்ற அது எண்ணத்துக்குள்ள போயிட்டு, நீ போய் ஹாஸ்டல்ல தங்கிட்டு ஜாப்புக்கு ட்ரை பண்ணினா, உன்னை எவராலயும் வெல்ல முடியாது. ஆனால் சிறு எண்ணம் அங்கு நன்றி உணர்வோட நீ இறங்கின உன்னை இயற்கை பாதுகாக்க முடியாது." இப்ப ஜோதிடம் அப்படின்னாலே எல்லாருமே சொல்றாங்கல்ல, இப்ப மேக்ஸிமமா என்ன பண்றாங்கன்னா, எல்லாருக்குமே லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. ஜோதிடமா இப்ப கேலண்டர பார்த்து இன்னைக்கு நடக்க போகுது, அது நடக்க போகுதுன்ற மாரியே இந்த 3 மாசம் ஜோதிடர், புதுசா முளைக்கிற ஜோதிடர், இவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்புறாங்கல்ல. அப்ப பழமை வாய்ந்த ஜோதிடருக்கும், இப்ப புதுசா இருக்கிற ஜோதிடர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பழமையான இந்த ஜோதிடர்கள் வந்து திட்டவட்டமாக இப்படிதான் நடக்கும். எல்லாமே உன்னால் தான் நடக்கும். வெளியில வந்து பஞ்சபூதங்களும் உனக்குள்ள தான் இருக்குது. பர்ட்டிகுலரா நான் பஞ்சபூதங்கள பத்தி விளக்கும்போது, அந்த பஞ்சபூதம் வெளியில இருக்க மெய்ப்பொய் அதாவது மெய்வாய், கண், மூக்கு, செவின்ற 5ம் உன்னுடைய உடல்ல, உன்னோட முகத்திலேயே இருக்குது. அத செவ்வன நீ சரி பண்ணணும்னா, காதுல வாங்குற வார்த்தைகள் சரியா இருக்கான்னு பார்க்கணும். செய்யற செயல் சரியா இருக்கான்னு பார்க்கணும். நல்ல விஷயங்களை நீ உணரணும். அதே நேரத்துல நல்லத நீ சொல்லணும், ஜெயிக்கணும், வெற்றி அடையணும். அப்படிதான் இயற்கையில நீ விருப்பப்படுற. அந்த விருப்பத்த தான் நாங்களும் சொல்றோம். அதுக்குள்ள தயாரா இந்த கிரகங்கள்லாம் இருக்கு. ஒரு சில இடத்துல இந்த கோச்சார பலன் வந்து சொல்றோம் பாருங்க. அது என்ன செய்யும்னா, வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்குல்ல. இவங்க பிறந்த அன்னைக்கு ஸ்டாண்டர்டா ஒண்ணு இருக்கு. அப்பப்ப நீ எந்த ஊருக்காரு? நீ எங்க பொறந்த? பிறந்த நீ இன்னைக்கு வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்க. இல்ல வெளிநாடுக்கு வந்திருக்க. எங்கேயோ வந்திருக்க. அப்ப நீ வந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்காக நீ மாறுறில்ல. அதனால உன் பரம்பரையே மாறுறது இல்லையே. உன் பரம்பரை குணம் மாறுறது இல்லையே. நீ எல்லாம் தேடிய பொருள கொண்டு போய் எங்க பாரம்பரியத்துல தானே கொண்டு போய் வைக்க போற. அப்ப அதுக்குள்ள தட்பவெட்ப நிலையும், அந்த சூழ்நிலையும், குடும்ப சூழ்நிலையும், குடும்ப வரலாறும் உன்னை பாதுகாக்குது. அதுக்காக தான் நீ முயற்சி பண்ற. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குல்ல, 8 மணி நேரம் டியூட்டினாக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடணும் டியூட்டிக்குள்ள. போயிட்டு உட்காந்துக்கணும். அப்படின்னு ஒரு சூழ்நிலையில நீ சிக்கிறீல. அங்க ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குல்ல. அந்த சட்ட திட்டங்கள் வந்து உன்னுடைய பொருளாதாரம் என்ன பண்ணுதுன்னா, உன்னை நிர்ணயிக்குது. நீ பொருளாதாரத்தின் மீது தான் அக்கறை செலுத்துகிறாயே தவிர, உன் மீது அக்கறை செலுத்தல. அப்ப என் மீது அக்கறை செலுத்தினா நான் படிச்ச படிப்பு வீணாகும். என்னுடைய செயல்பாடுகள்லாம் மத்தவங்களுக்கு பயன்படாத போகும். அப்போ சில விஷயங்கள என்ன பண்றாங்கன்னா, அங்கங்கேயும் ஏன் இந்த சிக்கல் ஏன் இந்த ஐடி நிறுவனத்துக்கு நெறைய வருது, இல்ல வெளிநாடுகளுக்கு போறவங்களுக்கு வருதுன்னாவே, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டா இவன் வெளிநாடு போவான். 6ஆம் இடம் ரோகம், பிணி, பீட, தொல்லை, தொந்தரவு. அதே 8ஆம் இடம் தீராத வழக்கு, தீராத வம்பு, தீராத பிரச்சனை, தீராத நோயின்னு அர்த்தம். இத 2யும் தீராத வருதுன்னா என்னடா பண்ணலாம்? ஊர விட்டு ஓடி போயிரு. 12ஆம் இடம் 12 வீட ஊர விட்டு ஓடுறது. அப்ப சொத்து சுகம், வீடு வாசல், அப்பா, அம்மா எல்லாரையும் விட்டுட்டு நீ வெளியில போயிட்டு தப்பிச்சிருவ. அங்க தப்பிக்கும்போது அந்த ஊர் சட்டதிட்டங்களுக்கு ஏத்தது மாரி நீ வாழ்வ. அப்ப இந்திய சட்டம் அங்க ஒத்து வராது. அப்ப உன்னோட பருவமும், உன்னுடைய வளர்ச்சியும், உன்னோட படிப்பும் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை மாத்தி விடுது. அப்ப மாத்தும்போது நாங்க பார்க்குறோம். இந்த திசா புத்தி அந்த இடத்துல இதுதான் நடக்கப் போகுது. இதுக்காக இவங்க உட்காந்துட்டு அழுவாங்க. என் பொண்ணு இன்னும் எனக்கு பதிலே போடல. என் பையன் இன்னும் பேசவே மாட்றான். இப்படியெல்லாம் இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க பெண்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குன்னு. ஒரு 10 பங்கு பெண்களுக்கு பாதிப்புன்னா, 60 பங்கு ஆண்களுக்கு பாதிப்பு. கண்ணுக்கு தெரிந்து ஒரு தவறை செய்வதற்கு ஒரு நிர்வாகத்தின் கீழ போனாங்கன்னா,
அந்த இடத்துல நின்று செயல்படும்போது பார்த்தீங்கன்னா சுய சிந்தனையில் அவங்க செயல்படுத்த முடியாது. அந்த சட்டதிட்டங்களுக்காக சூழ்நிலை இவங்க போகும்போது பார்த்தா நம்ம கலாச்சார பழக்க வழக்கங்கள் இங்கே வேலை செய்கிற மெத்தடு வேற மாதிரி இருக்கும். வெளிநாடுகளில் போனீங்கன்னா அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதை தான் கலியுகம்னு சொன்னாங்க. இந்த கலியுகத்தில் எப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னா புதன் என்பது வந்து யாரோடு சேருகிறார்களோ அது போல மாறிடும் அந்த கிரகம். இப்போ நீங்க வந்து விதியை வச்சு சொல்றீங்க இல்லையா? இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்கல்ல, விதியை வந்து மதியால வெல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இதை மதியால வெல்ல முடியாதா? நிச்சயமா முடியும். உனக்கு 6வது அறிவு எதுக்கு படிச்சாங்க? ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாம் பேசுதுங்க. எல்லாம் பேசுது. எல்லாம் அது இசை அமைக்குது, பாடுது, ஆடுது. நீங்க தானே பார்க்குறீங்க இந்த கலியுகத்துல. அப்படி மனிதனுக்கு இணையாக மிருகங்கள்லாம் வேலை செய்யுது. ஆனா மனிதன் மட்டும் ஏன் வேலை செய்யல? அந்த 6வது அறிவை ஏன் சரியா பயன்படுத்தல? ஒருவர் இன்னொருவரை நாடி போகும்போது அன்பு செலுத்தவில்லை. அந்த அன்பு சரியான முறையில செலுத்த முடியல. அதுக்கு என்ன காரணம்? எப்படி பண்ணணும் அது? அதுக்கு என்ன பண்ணுனா இன்னும் 6வது அதுக்கு தான் சொன்னாங்கல்ல. அதாவது ஒரு அடிப்படையா நம்ம பகுதியில சொல்லுவாங்க. தாய் வாய் வார்த்தை கேட்கலன்னு நாய் வாய் சீலன்னு சொல்லுவாங்க. அந்த தாய் தன்னோட அரவணைப்பிலேயே அந்த குழந்தைய பண்பாடோட வளர்ப்பாங்க. அந்த பழக்க வழக்கத்திலேயே இருப்பாங்க. அது மாதிரி சில பசங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கல்யாணமும் பண்ணிக்குவானா, அடுத்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருமா, ஆனால் அம்மா சொல்கிறதான் கேட்பானா. அப்படி அகப்பட்டுக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாக வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நாங்கள் அதை அடுத்தோடனே சொல்லலாம், 7ல் சந்திரன் இருந்தால் இவள் தாய் இருக்கிற வரையும் இந்த பையனுக்கு திருமணம் நடக்காது. நாங்கள் சொல்கிறோம், அடித்து சொல்கிறோம், நடக்காது. 4ஆம் அதிபதி 7ல் உட்காந்துருக்கு. இந்த தாய் வந்து அந்த குழந்தைகளோட பேசும்போது பேச்சு வழக்கில் பிரச்சனைகள் வரும் சொல்கிறோம். இல்லை, அந்த பையன் நல்ல பையன், பையன் நல்ல பையன்தான். அவன் எங்கே அடங்கி இருக்கான்? அந்த சந்திரன் ஓப்பனாவே சொல்லிடுவீங்களா? ஓப்பனாவே அடிச்சு உடச்சிடுவோம் நாங்கள். என்கிட்ட அதிகமாக வந்து எப்படி நீங்க கேட்க மாட்டாங்களா? எப்படி நீங்க வந்து நான் இருந்தா எப்படி என் பையனுக்கு எல்லா தாயுமே வந்து நல்லது தானே நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் இருந்தா வந்து இது மிக மிக அருமையான கேள்வி. அம்மா, சந்திரன் என்பது தாய். முதல்ல அவ எப்படி இருக்கிறான்னா புதனா தான் இருக்கா. கன்னி இளம் பெண் சரஸ்வதி. படிக்கிறீல்ல? படிச்ச உடனே எப்படி இருக்கா? இளைஞரா இருக்கியா? இளைஞரா இருக்க, துடிப்பா இருப்ப, ஜாலியா இருப்ப, சந்தோஷமா திருப்தியா இருப்ப. உன்னை பிடிச்சி ஒருத்தன்ட்ட ஒப்படைச்சிட்டா சுக்கிரனாக மாறி விடுவாய். அப்போ நடை உடை பாவனை எல்லாமே மாறும். அவள் வந்து ஒரு பருவமங்கையா மாறிடுவாள். அந்த பருவமங்கையா மாறின பிறகு அவளும் ஒரு தாயாக மாறுவாள். அவளுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறகு சந்திரனாக மாறிவிடுவார். எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா, பொறுமையா, நிதானமா பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னும் பல கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்கு. இது அடுத்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.